Hey Darmies, welcome to my channel. எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? I hope everything is good and fine. எல்லாரும் நல்லா ஜாலியாக என்னோடய வீடியோஸை என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. அண்ட் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். அதுவும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேஆர்மிஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி எபிசோட் 6. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா குட்டீஸுக்கும் ஆர்மிஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் எதில் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன்னா ஐஷுவும் புஷ்பாவும் ஒயனை பார்க்க வராங்க. அதோடு நான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இதோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது புரியும். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐஷுவும் புஷ்பாவும் ஒயனை ஹக் பண்ணிட்டு அழறாங்க. ஏன்னா ஒயன் எப்படி இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு உயிருள்ள ஒரு புணமாக தான் அவங்க அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. அவங்க கொஞ்சம் கூட பேசலை, எதுவும் பண்ணல. அப்படியே ஒரு இதை உட்காந்துட்டே தான் இருக்காங்க. ஐஷுக்கும் சரி புஷ்பாவுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகுது ஒயனை இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. புஷ்பா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேச. என்னை பாருடி, நான் புஷ்பா வந்திருக்கேன், என்னை பாரு, பேசாமல் இருக்காது, என்னை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட ஃபேஸெல்லாம் கப் பண்ணுறாங்க. ஒயனா ஜஸ்ட்டு அவங்க பார்க்குறாங்களோ தான் அந்த மூஞ்சில் எந்த ஒரு எமோஷனுமே இல்லை. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், அந்த மாதிரி எந்த ஒரு எமோஷனுமே இல்லை. அவங்க அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. புஷ்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது ஒயனை இப்படி பார்க்குறதுக்கு. ஒயன் ஆஷ் டைரெக்டாக டேங்கிட்ட தான் போய் பலாருன்னு அரையிறாங்க. என்ன பண்ண அவளை இப்படி இருக்கா? கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியே இல்லாத ஜடம் மாதிரி உட்காந்துட்ருக்கா. என்ன பண்ண அவளை? எதுக்கு இப்படி பண்ண? ஏன் பண்ண? அவள் தான் வேண்டான்னு சொல்லிட்டு போனால, திரும்ப ஏன் அவள் லைஃப்பில் போய் டார்ச்சர் பண்ணுற? அவள் சந்தோஷமாக இருந்தா ஏன் அவள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே நீ வர அவள் வாழ்க்கையில்? எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. டயாங்க்கு அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அவருக்கும் ஹர்ட் ஆகுது ஒயன் இப்படி இருக்கிறது. அவர் எதுவுமே பேசலை. ஏன் பேசாமல் இருக்க? வாயை திறந்து பேசு. அவ்வளோ சொல்லுவேன், அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், ஏன் பொண்டாட்டி, ஏன் கேர்ள் ஃப்ரெண்டு, அப்படி இப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னாச்சு? அவள் மொத்தமாக எல்லாத்தையும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கா. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு டேங்கோட காலரை பிடிச்சி ஒழுக்கி கேட்குறாங்க. அவங்களுக்கும் அப்படியே டிஎஸ் கொட்டுது. டேங்க்கும் அப்படியே டியரி ஐஸ் ஆகுது. அவரும் அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ஒன்றும் வேணுன்ட்டு அதை பண்ணல, நடந்துருச்சு, உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நான் அவளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சேன். அகெயின் ஏற்கனவே 2 தடவை நான் அவளை விட்டுட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவளை கண்டிப்பாக நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன். அவளை விட மாட்டேன். அவள் எனக்கு வேணும் லைஃப் லாங். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்காக அவள் விருப்பமே இல்லாமல் அவளை தொடுவியா? நீ என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா டயாங்? புரியுதா டயாங்? நீ அவளை ரேப் பண்ணியிருக்கே டயாங், புரியுதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக கத்துறாங்க. டயாங்கை பிடிச்சி நல்லா அடிக்கிறாங்க. டயாங் அந்த வார்த்தையை அவர் கேட்டவுடனே அவர் மனசு அப்படியே சுக்குநூறாக உடையுது. அவர் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு பண்ணியிருக்க மாட்டார். பட் ஆனால் அவரால் அதை கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது. ஒயன் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத அவர் ஏற்றுக்கவே முடியல. அதனால் அது ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். திட்டுறாங்க. ஐஷுவை தேவ அப்படி திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை, எல்லாரோட சந்தோஷம் கெடுக்க வந்த பிசாசு நீ, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. பாவம் அவள் ஒரு புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அவ்வளோ கனவோட உக்காந்துட்டு இருந்தா. எல்லாத்தையும் உடச்சிட்ட நீ எல்லாம் மனுஷனே இல்லை, ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு. மிருகங்கள் கூட இந்த மாதிரி நடக்காது, ஆனால் நீ அதை விட கேவலமான ஒருத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அடிச்சுட்டே சொல்லிகிட்ருக்காங்க. டேக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது.
அவரும் வந்து உடஞ்சி போகிறாரு. ஒயன் கிட்ட தான் போகிறாரு. ஒயன் முன்னாடி நீல் பண்ணுறாங்க. ஏய் என்னை பாருடி, நான் பண்ணது தப்பு தான்டி, நான் உன்னை அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அலறாரு. ஹக் பண்ணிட்டு அலறாரு. ஒயனாக அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்படியே தான் டேஸும் போகுது. அங்கே வந்து ஆஷும் புஷ்பாவும் தான் ஒயனை ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. அவங்க ஃபீட் பண்ணுறது, அவங்கள டேக் கேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்குற அவங்க 2 பேர் தான் பார்த்துக்குறாங்க. ஒயனா அவங்க ஏதோ ஒன்று பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லை. சரி வந்து இதுக்கு இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க புஷ்பாவும் ஆஷும். அதே மாதிரியே வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசி வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. ஆனாலும் ஃபுல்லாக அவங்களால வந்து அந்த 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 நைட்டில் அந்த நடந்த எதையும் அவங்களால மறக்க முடியல. அவங்க அவ்வளோ வந்து ரொம்ப அதில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களால சுத்தமாக அதில் கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியல. இப்போ அவங்க எந்த நிலமையில இருக்காங்கன்னா, ஒயன் வந்து உட்காரு சொன்னால் உட்காருவாங்க. அதாவது எதாவது சொன்னால் அதை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அவங்களா வந்து சிரிக்கிறது, பேசுகிறது, ரசிக்கிறது, பிடிச்சதை பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாராவது உட்காருன்னா உட்காருவாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. நில்லு அப்படின்னா நிற்பாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒயன் இருக்காங்க. டேயாங்க்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு ஒரு 2 months இப்படியே தான் போகுது. 2 monthsம் வந்து ஒயனை புஷ்பாவும் ஐஷுவும் தான் பார்த்துக்கிறாங்க. போக 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 அவங்க உடம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. ஒரு நாள் வந்து அவங்க சரி கார்டனில் வாக்கிங் கூப்பிட்டு போகலாம், கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெளியில் கூப்பிட்டு போனால் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிட்டு வராங்க. டேயாங்கும் அங்கே தான் இருக்கார். அவர் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒயனா வந்து அங்கே நடந்து போகிறத. அவரும் வந்து கொஞ்சம் பின்னாடியே நடந்துட்டுருக்காரு. நம்ம அவ கூட இருக்கிறத கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. 2 பேரும் வந்து புஷ்பாவும் ஐஷுவும் ஒயனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பாரு, இங்கே அது இருக்குது பாரு, அங்கே பாரு அந்த குழந்தைங்களாம் எப்படி விளையாடிட்டுருக்காங்க பாரேன், அங்கே பாரு ஒரு கப்புள்ஸ்லாம் இருக்காங்க, அங்கே பாரு ஒரு ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைங்க ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, அதெல்லாம் பாரேன் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒயன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒயனும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி அவளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு டெய்லியும் கூப்பிட்டு வராங்க. அப்படியே ஒரு வாரமாக போகுது. ஒரு வாரம் ஒரு 15 days அந்த மாதிரி போகுது. ஒயனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறத வந்து அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகிட்டு வராங்க. ஆனால் டேயாங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதில்ல. டேயாங்கும் வந்து ஒயன்கிட்ட வரதே இல்லை. அப்படி ஒரு நாள் வந்து அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது தான் அங்கே எல்லாம் குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டுருப்பாங்க பாலை வச்சு. அப்போ தான் வந்து பால் வந்து ஒயன்கிட்ட வரும், வந்து கால் கிட்ட நிற்கும். அங்கே பசங்கள்லாம் வந்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. அந்த பாலை தான் பார்ப்பாங்க ஒயனை. அதை எடுப்பாங்க. எடுத்து பார்க்குறாங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி அந்த பாலை கொடுங்க ஆன்ட்டி, நாங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட தான் அந்த குட்டி பசங்கள்லாம் கேட்குறாங்க. ஒயனும் பாலை பார்க்குறாங்க, அந்த பசங்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த பாலை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே அவங்களுக்கு தெரில. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. புஷ்பா தான் சொல்கிறாங்க, அந்த பாலை தூக்கி போடு, பாரு அந்த குட்டி குட்டி பசங்களாம் கேட்குறாங்கல்ல, குடு, இல்லை வா நம்ம அவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா சொல்கிறாங்க. ஒயனை வந்து அப்படியே தான் நின்றுட்டே இருக்காங்க. ஆன்ட்டி பாலை கொடுங்க ஆன்ட்டி, நாங்கள் விளையாடணும் ஆன்ட்டி, ஆன்ட்டி கொடுங்க ஆன்ட்டி, பாலை கொடுங்க ஆன்ட்டி அப்படின்ட்டு அந்த பசங்களும் வந்து இல்லை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒயனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாலை வந்து அந்த குட்டி பசங்கக்கிட்ட தூக்கி போடுறாங்க. அதை அவங்க தூக்கி போட்டோடனே வந்து புஷ்பாவுக்கும் சரி ஐஷுக்கும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு. டேயாங்க் அப்படியே டியர்ஸ் கொட்டுது, ஒயன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறா அப்படின்னு. அவர் அப்படியே அவர் அவ்வளோ அழுகிறாரு. அவரால் முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. அவர் ஒயனை போய் கட்டி
பிடிச்சி அழணும்னு அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஒயன்கிட்ட போகவே இல்லை. டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறாங்க. அங்கே சரி சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒயன் உனக்கு என்ன வேணும்? இங்கே பாரேன் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. புதுசாக கூட வந்திருக்கான். நம்ம என்ன சாப்பிட்லாம் நீ சொல்லு. உனக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கான்னு சொல்லு. நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. ஒயனும் பார்க்குறாங்க. அவங்க வந்து அங்கே நிறைய இருக்குது. அதில் ஒன்று மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கையை நீட்டுறாங்க. அது என்னென்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியுது அங்கே என்னன்னு. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக பிடிச்ச ஒரு டிஷ் அங்கே அந்த ஸ்வீட் இருக்குது. அதுதான் வந்து அவங்க கை நீட்டி கேட்குறாங்க. இன்னும் அவங்க பேசவே ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் கையை நீட்டுறது, சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. அதுவும் வாங்குகிறாங்க. இந்த அப்படி பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. ஆமாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நானும் பார்த்தேன். ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். நீயும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்வீட்டே தான் ஒயன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கை அப்படியே அசையாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? இந்தா சாப்பிடு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒயனும் கொஞ்சம் கொஞ்சமாக கையை அப்படியே அசைக்கிறாங்க. அசைச்சி வாங்கி அதை சாப்பிட்றாங்க. அதை வாயில் வச்ச உடனேவே வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த டியர்ஸ் கொட்டுது. உள்ளே தேக்கி வச்சுருந்த அந்த இது வந்து வெளியில் வருது. கொஞ்சமாக வெளியில் வருது. டியர்ஸ் அப்படியே வருது ஃபுல்லாக. அவங்களுக்கு அப்படியே ஐஷுக்கும் சரி புஷ்பாவுக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருக்குது. அவங்க அப்படியே அதை சாப்பிட்றாங்க. அங்கே அதே மாதிரி இன்னும் சில இருக்கிற சில டிஷ்ஷஸை சாப்பிட்றாங்க. என்னமோ ரொம்ப நாள் சாப்பிடாம முதல் தடவை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஒயனுக்கும் புஷ்பாக்கும் ஐஷுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ வந்து இப்போது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்புறம் பேசுறது பண்ணுறது எல்லாமே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேங்க்கும் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஜங்குக்கும் ஜிமினும் வராங்க. ஜிமின் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மச்சான், ஒயனை அகெயின் பழைய மாதிரி மாறிட்டு வரா போல இருக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஆமாடா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அவளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன். இனிமேல் அதை பண்ணவே கூடாது. பண்ணி தான் பாரேன், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. பண்ணவே வேண்டாம், எனக்கு அவள் கூட இருந்தால் போதும் அப்படின்ட்டு டேங் சொல்லி அலறாரு ஜேகேவும் ஜிமினும் வந்து டேங்கை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சடனாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒயன் மயங்கி விழுந்துடுறாங்க. புஷ்பாக்கும் ஐஷுக்கும் வந்து ரொம்ப பயமாயிருச்சு. ஒயன் 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 எந்திரி, ஒயன் எந்திரியாச்சு உனக்கு ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. ஆனால் ஒயன் எந்திரிக்கவே இல்லை. டேங்கும் ஓடி வராரு. என்னாச்சு ஒயனுக்கு என்னாச்சு? அவளை தூக்கு உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே செக்கப்லாம் நடக்குது. எல்லாம் வெளியில் ரொம்ப இதாக ஆகுறாங்க. டேங் அலறாரு. என்னால் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு டேங்கு. இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும். நீ எல்லாம் ஏன்டா இன்னும் இருக்க, போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கத்துறாங்க. அவளுக்கு அவ்வளோ கோவமாக வருது. வாயை மூடிட்டு சும்மா ரொம்ப தான் துள்ளாத, உனக்கு ஜஸ்ட் அவள் ஃப்ரெண்டு தான், ஆனால் இவனுக்கு அவனோட லைஃப் பார்ட்னரு. மயிறு மூடிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு 2 ஜங்கு கூட சண்டை போடுறாங்க. இவன் இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் பெருசாக சொல்கிறே, இவன் இப்படி கேவலமான விஷயங்களை பண்ணதுனால தாண்டா அவள் அப்படி கிடக்கிறா. இவன் ஒழுங்காக இருந்திருந்தா இவன் ஏன் இப்படி இருந்திருக்க போகிறா? 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இவன் ஒழுங்காக இருக்கல, இவன் தான் தப்பு. பேசாமல் இருந்துருச்சான் கோகோ, அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு டாக்டரும் வெளியில் வராங்க. உடனே டாக்டர்கிட்ட தான் எல்லோரும் போகிறாங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர், அவள் ஓகே தானே, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க வரிசையாக எல்லாருமே கேட்குறாங்க. பொறுங்க, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இந்த டைமில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு.
புஷ்பா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன டாக்டர் இந்த டைமில் புரியல டாக்டர் என்ன சொல்கிறீங்க? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. டயாங்க்கு வந்து அவ்வளோ ஒரு ஷாக்கு, ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. பட் அதே சமயத்தில் வந்து அவருக்கு ரொம்ப கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணுது. எல்லோரும் வந்து மச்சான் நீ அப்பா ஆயிட்டடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்குக்கும் டேங்கை ஹக் பண்ணுறாங்க. ஒயனை வந்து உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஐஷுவும் புஷ்பாவும் வந்து டேங்கை தான் அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்காங்க. நீ நினச்சதை சாதிச்சிட்டல, இப்போது அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம். எதுவுமே அவளோட விருப்பத்தில் நீ பண்ணலை, கூட வேணும் நீ வச்சுட்ட. இப்போ அவள் குழந்தையும் வந்துருச்சு, இதுக்கு தானே நீ இதெல்லாம் பண்ண. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே. கடைசி வரைக்கும் அவள் சாகிற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்றத வேலையெல்லாம் நான் கரெக்டாக நீ பண்ணுறிய டயாங், ரொம்ப சூப்பர் டயாங், உன்னை மாதிரி ஒருத்தர் பார்த்ததே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பேசுகிறாங்க ஐஷுவும் புஷ்பாவும். டயாங்கு வந்து ரொம்பவும் ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா ஒயனை வந்து அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்து பண்ணியிருப்பார். அது வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா அவருக்கு ரொம்ப இதாகுது. அவள் வந்து அப்புறம் உள்ளார எல்லாம் போகிறாங்க. டயாங்கும் உள்ளே வராரு. எங்கே உள்ளார வர, ஒழுங்காக வெளியே இருந்துரு, வராத அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் புஷ்பாவும் உள்ளார போகிறாங்க. டேய் மச்சான் ஃபீல் பண்ணாதடா, எல்லாம் சரியாயிடும்டா, கொஞ்ச நாள் தான் சரியாயிடும், அழாத, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 hour கழித்து ஒயனும் எந்திரிக்கிறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நம்மெல்லாம் வெளியே போயிருந்தோம், நீ மயங்கி விழுந்துட்ட, எந்திரிச்சு உட்கார முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒயனும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஒயனை வந்து 2 பேர்கிட்டையுமே. இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு ஷாக்காக தான் இருக்கும், ஆனால் வந்து இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து வேணுமா வேண்டாமான்றதை நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா சொல்கிறாங்க. என்ன சொல்ல வர, என்ன புரியலையே எனக்கு, தெளிவாக சொல்லு புஷ்பான்னு ஒயன் கேட்குறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒயான் அப்படின்ட்டு வந்து புஷ்பா சொல்கிறாங்க. ஒயனுக்கு அப்படியே ஷாக்கு. என்னடி சொல்கிற, எனக்கு எனக்கு புரியல. ஏதாவது ப்ராங்க் எதாவது பண்ணுறீங்களா? சத்தியமாக இந்த ப்ராங்க் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க, என்ன ஆச்சு? ப்ராங்க்கெல்லாம் பண்ணல, ஐஷு தான் சொல்கிறாங்க. ப்ராங்க்கெல்லாம் பண்ணல, நீ 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, டயாங் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஐஷுவை வியர்டாக பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற, எனக்கு தெரியல, நான் தாண்டி ஐஷு உன்னோட ஃப்ரெண்டு. இல்லைங்களே, நான் உங்களை இதுதான் முதல் தடவை பார்க்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு வந்து வயனை சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு, நான் சத்தியமாக நான் யாருன்னே உனக்கு தெரியலையா? புஷ்பா அவன் என் ஃப்ரெண்டு, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, நீங்கள் யாருங்க வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறீங்க? இதுதான் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே ஷாக்கு. 2 பேருமே திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க. புஷ்பாவும் ஐஷுவும். உடனே டாக்டரை போய் கூப்பிட்டு வராங்க. டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. டாக்டரும் வந்து சில செக்ஸ்லாம் பண்ணணும், அதை பண்ணிவிட்டு தான் எங்களுக்கு டைரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில செக்கப்லாம் பண்ணுறாங்க. 2 பேரையும் வெளியில் போக சொல்லிட்டு ஜங்குக் தான் கேட்குறாரு, டாக்டர் என்ன சொன்னார், என்னாச்சு திடீர்னு போய் டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்த, என்னாச்சு ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் என்னை யாருன்னே கேட்குறா ஜங்குக் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம் ஜங்குக், என்னை மறந்துட்டா, என்ன ஆச்சுன்னு தெரில, டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காரு, அது பண்ணால் தான் வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. டாக்டரும் ஒரு ஃபியூ டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து வராங்க. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. டாக்டரும் வராரு.
இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்கூல் முடித்த பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பிரெயின் வந்து எந்தெந்த வருஷம் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ, எந்த இதெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சோ, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க மைண்டு வந்து மறக்க வச்சிருச்சு. அவங்க எப்போ ஹாப்பியாக இருந்தாங்களோ, அதை மட்டும் தான் இப்போ அவங்க மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. டயாங்க்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷப்படுறதா, இல்லை கஷ்டப்படுறதான்னு தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஷு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கூட பேசுவா, சரிப்பா நம்ம கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஐஷுக்கு செம்ம கோவம் வருது. சிரிக்காதடா, சிரிக்காத, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஏய் போகாத, நில்டி நில்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லோரும். ஆனால் அவங்க போயிட்டாங்க, கோவமாக போயிட்டாங்க அங்கேருந்து. டேங் தான் உள்ளார வராரு, வந்து உட்கார்றாரு. அங்கே பார்க்கும்போது வயனுக்கு டேங்கை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேங், என்னாச்சு டேங், நீ எப்போ இவ்வளோ வளர்ந்த, இவ்வளோ நீ எப்போ இவ்வளோ வளர்ந்த, எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வயனு. ஐஷு வயானா, இப்போ வந்து இப்போ அவர் வந்து அவருடைய ஏஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. என்ன அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு, அதனால தான் நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்ட்டு வந்து டேயாங் சொல்கிறாரு. ஓ அப்படியா, அதனால தான் நான் எல்லாம் மறந்துட்டேனா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அம்மா டேயாங் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு டாக்டர் சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கை பார்க்குறாங்க. அவருக்கு வந்து எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாரு. ஆமாம், நம்மளோட குழந்த எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. வயனும் ஹக் பண்ணுறாங்க. அப்படியே டேக் ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்குது. வயன் வந்து ஹக் பண்ணுறது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேங், நம்மளோட லைஃப்பில் நமக்குன்னு ஒரு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடிலாம் பேசியிருப்போம்ல, இப்படிலாம் இருக்கணும், இப்படி இந்த மாதிரி அப்படின்லாம். நம்ம அதே மாதிரி நடக்குதில்ல டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க. டயாங்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஒயனுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா, டேயாங் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா ஆர்மிஸ். ஓகே, பாய்.